மகர ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுபட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஓரளவுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பினீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. யாரையாவது லைஃப்பில் நீங்கள் நம்பி செயல்பட்டு தான் ஆக வேண்டிய காலகட்டங்கள். ஸோ எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தொழில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை 3 கிரகம் பார்க்குறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்க விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்குமே ஷூரிட்டி செக்யூரிட்டி இதிலெல்லாம் கையெழுத்து போடாதீங்க. இதுவும் இந்த வாரம் முக்கியம். ஏதாவது சர்ஜரி இருந்தால் அதை இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் திருப்திகரமாக பாருங்கள். இல்லைன்னா வேலையால் உங்களுக்கு ஒரிசு டென்ஷன் பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய கெரியரை ஹேண்டில் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்.